மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், தொகுதி மறுவரையறை குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது, என்ன விவரம்? திமுகவிற்கு லோக்சபாவில் 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு 98 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அறிமுக நிலையிலேயே தற்போது திமுகவும் காங்கிரசும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதா ஒருவேளை வாக்கெடுப்பு நடத்தும் போது தற்போது அறிமுகம் செய்வதற்கு தான் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை இந்த டிபேட் நடைபெற்று இந்த வாக்கெடுப்பு நடக்கும் பட்சத்தில் அதற்கு எதிராக திமுக எம்பிக்கள் வாதரிப்பார்கள் என்பது குறித்து ராகுல் காந்தியுடன் பேசியிருக்கார். நீங்க பார்க்கலாம், அறிமுகம் செய்யும் போது 185 எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த 85 எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய 98, சமாஜ்வாதியுடைய 37 எம்பிக்கள், திரிணாமுல் காங்கிரசுடைய 28, திமுகவுடைய 22, இதை அனைத்தையும் கூட்டினால் 185 வருகிறது. அறிமுகம் செய்யும் போது எதிர்க்கக்கூடிய இந்த 185 எம்பிக்கள் குறிப்பாக இந்த மசோதா வாக்கெடுப்பு நடத்தும் போதும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று பேசப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாகவே ராகுல் காந்தியுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசாமல் இருந்தார். இந்த ஒரு தொகுதி மறுவரை பிரச்சனை காரணமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் டி.ஆர். பாலு கூட ராகுல் காந்தி அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தது நீங்கள் பார்த்திருக்க முடியும். இந்த நிலையில் மீண்டும் அவங்களுக்கு கூட இலக்கமான சூழ்நிலை ஏற்பட்டது. திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒரு கசப்பான சூழ்நிலை நிலவிய நிலையில் தற்போது முதலமைச்சரே ஸ்டாலினுடன் பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார்.